அனைத்து மாணவ செல்வங்களுக்கும் அன்பான வணக்கங்கள். இன்றைய பாடப்பகுதியிலே மின்காந்த அலைகள் என்ற பாடத்திலே நிறமாலையின் வகைகள் என்ற தொகுப்பை பற்றி நாம் விவாதிக்கலாம். இந்த பகுதியானது மிகவும் எளிமையான பகுதி. அது மட்டுமல்லாது இந்த பகுதியிலிருந்து பெருவினா ஒன்று கேட்கப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றன. முதலிலே நிறமாலை என்றால் என்ன என்பதை மீண்டும் சிந்திக்கலாம். அதாவது ஒரு ஒளிக்கற்றை ஒன்றை முப்பட்டகத்தின் வழியாக செலுத்தி அதிலிருந்து வெளிவருகின்ற நிறங்களின் தொகுப்பை நாம் பார்க்கும்போது அந்த தொகுப்பிற்கு நிறமாலை என்று பெயர். எவ்வாறு அந்த முப்பட்டகத்திலே நீங்கள் 7 நிறங்களின் தொகுப்பை நிறமாலை என்று கூறினீர்களோ அதே போல இந்த மின்காந்த அலைகளும் உருவாகும் போது அவற்றின் அலைநீளங்களுக்கு தகுந்தாற் போல அவ்வேறு பகுதிகள் பெறப்படுகின்றன. அந்த அலைகளிலே இந்த மின்காந்த நிறமாலை என்பது போல சாதாரணமாக வெவ்வேறு பொருள்களுடைய பண்புகளை பற்றி விளக்குகின்ற இந்த நிறமாலையை பற்றி நாம் இந்த பகுதியிலே காணலாம். நிறமாலையின் வகைகள் என்று பார்க்கும்போது முதலிலே நமக்கு தெரிந்த ஒரு கருத்து, சாதாரணமாக ஒரு கம்பியை அல்லது இரும்பு பொருளை நாம் வெப்பப்படுத்தும் போது முதலிலே அது செந்நிறமாக சிவப்பு நிறமாக ஒளிரத் தொடங்கும். இன்னும் அதிகமாக தொடர்ந்து வெப்பப்படுத்தும் போது செம்மை கலந்த ஆரஞ்சு நிறமாக மாறும். அதற்கு மேலும் அதனை வெப்பப்படுத்தும் போது அது வெண்மை நிறமாக மாறிடும். அப்படி என்றால் வெப்பநிலைக்கு ஏற்றாற் போல அந்த நிறங்களானது வெளிப்படுகின்றது. எனவே எந்த ஒரு பொருளாக இருந்தாலும், அதுவும் குறிப்பாக இவ்வாறு கரும்பொருள் என்பது அதன் மீது விழுகின்ற எல்லா அலைநீளங்களையும் உட்கவர்ந்து கொண்டு வெப்பப்படுத்தும் போது எல்லா அலைநீளங்களையும் வெளியிடும். அவ்வாறு ஒரு பொருள் ஒன்று வெப்பப்படுத்தும் போது அதனுடைய வெப்பநிலையை பொறுத்து சிவப்பிலிருந்து அனைத்து நிறங்களையும் கொடுக்கின்ற தொடர் அதிர்வெண் தொகுப்பானது இந்த தொடர் அதிர்வெண் நிறமாலை எனப்படும். இந்த நிறமாலையானது வெப்பநிலையை சார்ந்தது ஆகும். எனவே இந்த கரும்பொருள் கதிர்வீச்சு நிறமாலையை பற்றி நாம் ஆராயும் போது குறைந்த வெப்பநிலையிலே பார்க்கும்போது அதனுடைய அலைநீளமானது ஒரே பரப்பை பெற்றிருக்கும். ஆனால் அதன் செறிவானது குறைவாக இருக்கும். உதாரணத்திற்கு பார்த்தோமே ஆனால் 3000 டிகிரி கெல்வின் வரை 3000 கெல்வின் வரை நாம் பார்க்கும்போது அதனுடைய செறிவு குறைவாக இருக்கிறது. 4000 கெல்வின் வெப்பநிலை வரை பார்க்கும்போது செறிவு சற்று அதிகமாக இருக்கிறது. ஆனால் பாருங்கள், சூரியனின் புறப்பரப்பு வெப்பநிலைக்கு ஒத்த 6000 கெல்வினிலிருந்து வெளிப்படும் போது அந்த செறிவானது மிகவும் அதிகமாக இருக்கின்றது. அதாவது அந்த பகுதியிலே அந்த பட்டையிலே அனைத்து நிறங்களும் நமக்கு கிடைக்கின்றது. இதிலிருந்து நாம் அறிவது என்னவென்றால் கரும்பொருள் கதிர்வீச்சு நிறமாலை வெப்பத்தை சார்ந்து அமையும். எனவே வெப்பம் அதிகரிக்கும் போது அந்த நிறமாலையின் நிறங்களின் செறிவும் அதிகரிக்கிறது என்பதை இது விளக்குகிறது. பொதுவாக நிறமாலை என்பது நாம் எப்படி கொள்வோமே ஆனால் ஒரு முப்பட்டகத்தின் வழியாக ஒளியை செலுத்தி அதனால் ஏற்படுகின்ற நிறப்பிரிகையை நாம் கவனிக்கும் போது அதில் ஏற்படுகின்ற நிறங்களின் தொகுப்பு தான் நிறமாலை எனப்படும். இந்த நிறமாலையை பெரும் பிரிவுகளாக நாம் கருதுவேமே ஆனால் ஒன்று வெளியீடு நிறமாலை, மற்றொன்று உட்கவர் நிறமாலை. அதாவது நிறமாலையிலே 2 வகைகள் உண்டு. ஒன்று வெளியீடு நிறமாலை, மற்றொன்று உட்கவர் நிறமாலை. அப்போ இந்த பிரிவுகளை பற்றி மற்றும் அதனுடைய உட்பிரிவுகளை பற்றி நாம் இந்த பகுதியிலே காண இருக்கின்றோம். இப்பொழுது நீங்கள் பார்த்தீர்களே ஆனால் அந்த 2 பிரிவுகளிலே ஒன்று வலப்புறமாக வெளியீடு நிறமாலை, இடதுபுறமாக உட்கவர் நிறமாலை. இப்பொழுது நாம் வெளியீடு நிறமாலையின் பகுதிகளை அல்லது சிறு பிரிவுகளை பற்றி பார்க்கலாம். அதிலே அந்த பிரிவுகளை பாருங்கள். தொடர் வெளியீடு நிறமாலை, வரி வெளியீடு நிறமாலை, பட்டை வெளியீடு நிறமாலை. அப்படி என்றால் வெளியீடு நிறமாலையிலே 3 வகைகள். ஒன்று
தொடர் வெளியீடு நிறமாலை, 2 வரி வெளியீடு நிறமாலை, 3 பட்டை வெளியீடு நிறமாலை. அப்போ வெளியீடு நிறமாலை என்றால் என்ன? வெளியீடு நிறமாலை என்பது சுயமாக ஒளிருகின்ற மூலத்திலிருந்து அதுவே எரியணும், அப்போ அதுவே ஒளிரணும். அவ்வாறு ஒளிரும் பொருள்களிலிருந்து நேரடியாக பெறப்படுகின்ற நிறமாலையானது வெளியீடு நிறமாலை எனப்படும். ஒவ்வொரு பொருளும் அதற்கென்று தனியான ஒரு பண்பை பெற்றிருக்கும். எனவே ஒவ்வொரு ஒளி மூலமும் தனிச்சிறப்பான வெளியீடு நிறமாலையை பெற்றிருக்கும். இது அடிப்படை கருத்து. அப்போ வெளியீடு நிறமாலையை நீங்கள் எளிதாக மனதில் வைத்துக் கொள்ள வேண்டுமானால், சுயமாக ஒளிரும் மூலங்களிலிருந்து நேரடியாக பெறப்படுகின்ற நிறமாலை வெளியீடு நிறமாலை. இந்த வெளியீடு நிறமாலையை 3 வகைகளாக பிரிக்கலாம். ஒன்று தொடர் வெளியீடு நிறமாலை, அல்லது ஷார்ட்டாக சொன்னீங்கன்னா தொடர் நிறமாலை, வரி வெளியீடு நிறமாலை, பட்டை வெளியீடு நிறமாலை. எனவே வெளியீடு நிறமாலையின் 3 வகைகள் யாவை என்ற சிறு வினாவிற்கு இது பதில். தொடர் வெளியீடு நிறமாலை, வரி வெளியீடு நிறமாலை, பட்டை வெளியீடு நிறமாலை. இப்பொழுது ஒவ்வொன்றையும் நாம் தனித்தனியாக பார்ப்போம். முதலிலே தொடர் வெளியீடு நிறமாலை. எந்த ஒரு ஒளிரும் பொருளாக இருந்தாலும் அதனுடைய வெப்பநிலைக்கு ஏற்றவாறு அனைத்து அலைநீளங்களையும் அது உமிழும். அதாவது ஒளிரும் விளக்கு ஒன்றிலிருந்து வெளியே வரும் ஒளியை நேரடியாக முப்பட்டகத்தின் வழியே செலுத்தும் போது ஊதா நிறத்திலிருந்து சிவப்பு நிறம் வரை விப்ஜிஆர் என்ற வரிசை கிரமப்படி அனைத்து நிறங்களையும் அதிலே நாம் காணலாம். அவ்வாறு அனைத்து கண்ணுறும் நிறங்களையும் பெற்றிருக்கும் நிறமாலை தொடர் வெளியீடு நிறமாலை. அதாவது அனைத்து நிறங்களும் இடைவெளியின்றி தொடர்ச்சியாக பெறப்படுவதால் இந்த நிறமாலைக்கு தொடர் வெளியீடு நிறமாலை எனப்படும். அப்போ தொடர் வெளியீடு நிறமாலையுடைய மூலங்கள்லாம் என்ன? ஒளிருகின்ற திட பொருளாக இருக்கட்டும், திரவ பொருளாக இருக்கட்டும், எந்த பொருளாக இருந்தாலும் ஒளிரும் போது அது தொடர் நிறமாலையை கொடுக்கும். அந்த படத்தை சற்று பாருங்கள் மாணவ செல்வங்களே. ஒளிரும் மூலத்திலிருந்து வருகின்ற ஒளிக்கற்றையை நேரடியாக நாம் முப்பட்டகத்திலே செலுத்தும் போது பாருங்க, சிவப்பு நல்லா ஸ்டார்ட் ஆகுது, சிவப்பு நிறம். அப்படியே பாருங்க, எல்லா நிறங்களும் கடைசியா ஊதா வரைக்கும் தொடர்ந்து இருக்கு, எந்த இடைவெளியுமே இல்லை. அதாவது அனைத்து நிறங்களும் தொடர்ச்சியாக வெளியிடப்படுவதால் இதற்கு தொடர் நிறமாலை என்று பெயர். அடுத்ததாக வரி வெளியீடு நிறமாலை. இந்த வரி வெளியீடு நிறமாலை என்பது ஒரு குறிப்பிட்ட பண்பை மட்டும் விளக்குகிறது. மொத்தமாக அனைத்து நிறங்களும் இல்லாமல் வரிகளாக சில நிறங்கள் கிடைக்கும். அந்த நிறங்கள் ஒவ்வொன்றும் அந்த மூலத்தின் பண்பை வெளிப்படுத்தும். அதுவும் அதில் உள்ள அணுவின் பண்பை, அணுக்களின் பண்பை மட்டுமே வெளிப்படுத்தும். அப்படியானால் என்ன மனதில் கொள்ள வேண்டும்? வரி வெளியீடு நிறமாலை என்பது கூர்மையான நிறங்கள், கூர்மையான வரிகளால் உண்டானது. அது எதனால் உண்டாகிறது? அந்த மூலத்தின் அணுக்களின் சிறப்பு பண்பின் அடிப்படையில் வெளிப்படும். அப்போ எப்படி பார்க்கலாம்? புத்தகத்தின்படி உயர் வெப்பநிலையில் இருக்கும் வாயுவிலிருந்து வெளிப்படும் ஒளியை முப்பட்டகத்தின் வழியாக செலுத்தும் போது நன்கு வரையறுக்கப்பட்ட வெல் டிஃபைன்ட், நன்கு வரையறுக்கப்பட்ட அலைநீளங்கள் அல்லது அதிர்வெண்கள் கூர்மையான வரிகளாக காணப்படும். இந்த நிறமாலை வரி நிறமாலை எனப்படும். இதில் நிறங்கள் தொடர்ச்சியாக இல்லாத காரணத்தினால இதனை தொடரற்ற நிறமாலை என்றும் நாம் கூறலாம். சரிங்க சார், அப்போ இது எப்படி நாம் பெறப்படுகிறது? கிளர்ச்சி நிலையிலுள்ள அல்லது கிளர்ச்சியுள்ள அணுக்கள் அல்லது அயனிகள் வரி நிறமாலையை கொடுக்கும். ஒவ்வொரு வரியும், அந்த நிறமாலையில் நீங்கள் கண்ணுறக்கூடிய ஒவ்வொரு வரியும் அந்த தனிமங்களின் தனிமையான அல்லது தனித்துவமான பண்புகளை மட்டும் பிரதிபலிக்கும். எடுத்துக்காட்டாக அணுநிலையில் உள்ள ஹைட்ரோஜன், அணுநிலையில் உள்ள ஹீலியம் போன்றவை வரி வெளியீடு நிறமாலையை கொடுக்கும். அடுத்ததாக இந்த படத்தை நீங்கள் பாருங்கள். சென்ற படத்திற்கும் இந்த படத்திற்கும் என்ன வித்தியாசம்? நம்முடைய புத்தகத்திலே கூட மிகவும் தெளிவாக இந்த நிறங்கள் தெளிவாக இருக்கு. உங்க புத்தகத்திலிருந்து எடுத்து கொடுக்கப்பட்ட படம் தான் இது. பாருங்கள், சிவப்பு ஒரே ஒரு வரி. அங்க பாருங்க எல்லோ,
அதுக்கப்புறம் பாருங்கள் 2 லைனு தெரியும். எல்லோவில் பார்த்தீங்கன்னா அந்த மஞ்சளில் சோடிய வெளிவிடு நிறமாலை அப்படின்றதுல 2 அலைன் இருக்கும். அதனால் 2 கோடு பக்கத்தில் தெரியும். இந்த மாதிரி அனைத்து நிறங்களும் தனித்தனி வரிகளாக காணப்படுவதால் இது வரி வெளியீடு நிறமாலை. இப்போ நம்ம பட்டை நிறமாலைக்கு போகலாம். பட்டை வெளியீடு நிறமாலை எப்படி ஒரு மாலையிலே ஒரு நிறத்திற்கு அடுத்து அடுத்த நிறம் இருக்கிறதோ அதுபோல இந்த இடத்திலும் ஒரு நிறத்திற்கு அடுத்து அடுத்த நிறம் காணப்படும் தொகுப்பாக. ஆனால் ஒரு தொகுப்புக்கும் மற்றொரு தொகுப்புக்கும் இடையே கரும் பட்டையானது அல்லது கருமை இடைவெளியானது காணப்படும். அதுதான் பட்டை வெளியீடு நிறமாலை. அதாவது அதிக எண்ணிக்கையில் மிகவும் நெருக்கமான வரிகள் ஒன்றா சேருது. அது எப்படி இருக்கும்? முதல்ல அந்த நிறமானது ரொம்ப பிரைட்டாக பிரகாசமாக ஆரம்பிக்கும். கொஞ்சம் போக மங்கலாயிடும். அப்புறம் ஒரு கருமையாக கொஞ்சம் தெரியும். அப்புறம் அடுத்த நிறம் பிரகாசமாக ஆரம்பிக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக பிரகாசம் குறையும். அதுக்கப்புறமா அடுத்த கருமையாக கொஞ்சம். அதே மாதிரி அந்த பகுதி முழுவதும் வெவ்வேறு நிறங்கள் பட்டையாக இருக்கிறதுனால இதை பட்டை வெளியீடு நிறமாலைன்னு சொல்கிறோம். ரொம்ப ரிஃபைண்டாக சொல்லப்படும். ரொம்ப தெளிவாக புத்தகத்தில் இருக்கிற மாதிரி சொல்லனா அதிக எண்ணிக்கையிலே மிகவும் நெருக்கமான நிறமாலை வரிகள் ஒன்றன் மீது ஒன்று மேற்பொருந்தி உருவாக்குகின்ற நிறமாலை பட்டை வெளியீடு நிறமாலை. இதில் நிறப்பட்டைகளை நாம் எப்படி பார்க்கலான்னா இவை கருமையான இடைவெளியால் பிரிக்கப்பட்டிருக்கும். இந்த பட்டை நிறமாலையின் நிறப்பட்டையிலே ஒரு புறம் அதிக ஒளிச்செறிவுடன் கூர்மையாகவும் செல்ல செல்ல மறுபக்கத்தில் குறைந்த ஒளிச்செறிவும் காணப்படும். அப்போ பட்டை வெளியீடு நிறமாலைக்கு மூலம் என்ன சார்னா கிளர்ச்சி நிலையில் உள்ள மூலக்கூறுகள் பட்டை நிறமாலையை உருவாக்கும். நல்லா கவனிங்க, வரி நிறமாலை அணுக்கள், இங்கே பட்டை நிறமாலை மூலக்கூறுகள். இந்த வேறுபாடு தெரிஞ்சால் மாணவ செல்வங்களை நீங்கள் நல்லா எழுதிடுவீங்க. இப்போது பட்டை நிறமாலையில் என்ன எடுத்துக்காட்டு சொல்லலான்னா மின்னிறக்க குழாயில் உள்ள ஹைட்ரஜன் வாயு, அமோனியா வாயு போன்றவை பட்டை நிறமாலை உருவாக்குகின்றன. ஹைட்ரஜன் H2 வாயு அது மூலக்கூறு நிலையில் இருக்குது. அமோனியா NH3 அப்போ அது மூலக்கூறு அமைப்பில் இருக்குது. அதனால் இது மூலக்கூறுகளின் அடிப்படை பண்பை வெளிப்படுத்துகிறது என்பதாக நாம் கொள்ளலாம். அதாவது பட்டை நிற மாலைகள் மூலக்கூறுகளின் தனித்துவமான பண்புகளை பிரதிபலிக்கின்றன. இதன் காரணமாக நாம் இவற்றை பட்டை நிற மாலை என்று நாம் கூறுகிறோம். இதனுடைய அமைப்பை கொண்டு இதனை கொண்டு மூலக்கூறுகளின் கட்டமைப்பை அறிவதற்கு பயன்படுகிறது. அடுத்தது உட்கவர் நிறமாலை. சார், சென்ற பகுதியிலே வெளியீடு நிறமாலையிலே நாம் என்ன பண்ணோம்? ஒளி மூலத்திலிருந்து வருகின்றதை நேரடியாக நாம் கண்காணித்தோம். இப்போ ஒரு மூலத்திலிருந்து வருகின்ற ஒளியை உட்கவரும் பண்புடைய ஒரு பொருளின் வழியாகவோ அல்லது உட்கவரும் பண்புடைய ஒரு ஊடகத்தின் வழியாகவோ செலுத்தி அதிலிருந்து வெளியில் வர நிறமாலையை பார்க்குறோம். அத்தகைய நிறமாலைக்கு பேர் தான் உட்கவர் நிறமாலை. மீண்டும் சொல்கிறேன், ஒளிக்கற்றை ஒன்றை உட்கவரும் பொருள் அல்லது உட்கவரும் ஊடகத்தின் வழியாக செலுத்தி வெளிவருகின்ற நிறமாலையை உட்கவர் நிறமாலை என்று கூறலாம். ஏன்னா இந்த உட்கவர் நிறமாலை உட்கவரும் பொருளின் பண்பை பெற்றிருக்கும். இப்போ இதிலும் அதே போல 3 வகை. 1 தொடர் உட்கவர் நிறமாலை, 2 வரி உட்கவர் நிறமாலை, 3 பட்டை உட்கவர் நிறமாலை. என்ன மாற்றம்? அங்கே வெளியீடுன்ற வார்த்தை போட்டிங்க, இங்கே உட்கவர்ன்ற வார்த்தையை போடுறோம். இப்போ அதை பற்றி நம்ம பார்க்கலாமா? நீங்கள் சொல்லுங்கள், ரெட் ரோஸ் சிவப்பு ரோஜா ஏன் சிவப்பாக இருக்கிறது அப்படின்னு சொன்னால் அந்த சிவப்பு ரோஜா தன் மீது விழுகின்ற அனைத்து அலைநீளங்களையும் உட்கவர்ந்து கொள்ளும். அப்போது ஆனால் எதை மட்டும் வெளிப்படுத்தும்? சிவப்பு மட்டும் வெளிப்படுத்தும். அப்படி என்றால் சிவப்பை தவிர மற்ற எல்லாமே உட்கவரப்படுகிறது. இதே மாதிரி நீல கலர் கண்ணாடி, நீல நிற கண்ணாடி ஒன்று நீல நிறமாக தெரிவதற்கு காரணம் அதன் மீது வெள்ளை ஒளியை செலுத்தினால் அது நீல நிறத்தை தவிர மற்ற அனைத்து நிறங்களையும் உட்கவர்ந்து கொள்ளும். அனைத்து நிறங்களையும் இது தொடர்ச்சியாக உட்கவர்ந்து கொள்வதால் இதற்கு தொடர் உட்கவர் நிறமாலை என்று பெயர். அடுத்தது வரி உட்கவர் நிறமாலை.
சார் என்ன பண்ணணும், இந்த இதில் குறிப்பிட்ட அலைநீளம் மட்டும் உட்கவரப்படணும். ஏனென்றால் வெளியீடு நிறமாலையிலே குறிப்பிட்ட வரிகள் தான் தெரிஞ்சுது இல்லையா. இப்போ உட்கவரும் பொருள் வழியாக செலுத்தப்படும் போது குறிப்பிட்ட நிறங்கள் மட்டுமே, குறிப்பிட்ட அலைநீளங்கள் மட்டுமே உட்கவரப்பட்டால் அத்தகைய நிறமாலை வரி உட்கவர் நிறமாலை எனப்படும். இப்போ என்ன டிஃபரன்ஸ்னா, கொஞ்சம் டெம்பரேச்சர் குறைவாக இருக்கணும். ஒளிரும் பொருளிலிருந்து வரும் ஒளியை குளிர்ந்த நிலையில் உள்ள சற்றே குறைந்த வெப்பநிலையில் உள்ள வாயுவின் வழியாக செலுத்தும் போது சில அலைநீளங்கள் மட்டும் உட்கவரப்படுவதால் அங்கே சிறு கோடுகள் கருங்கோடுகளாக காணப்படும். இந்த கருங்கோடுகள் அத்தகைய நிறங்கள் உட்கவரப்பட்டதை காண்பிக்கின்றது. எனவே இத்தகைய நிறமாலை உட்கவர் நிறமாலை எனப்படும். வரி உட்கவர் நிறமாலைக்கு எடுத்துக்காட்டுகளாக கூற வேண்டுமானால், கார்பன் வில்விளக்கிலிருந்து வரும் ஒளியை, கார்பன் வில்விளக்கிலிருந்து வருகின்ற ஒளியானது அனைத்து நிறங்களையும் பெற்றிருக்கும். அதனை சோடியம் ஆவி விளக்கு வழியாக செலுத்தி ஆராயும் போது சோடியம் மட்டும் என்ன பண்ணும், அதற்கான அலைநீளத்தை மட்டும் உட்கவர்ந்து கொள்ளும். எனவே ஏற்கனவே குறிப்பிட்டபடி சோடியம் ஆவியில் 2 வரிகள் 2 அலைநீள் இருக்குது, அது மட்டும் உட்கவரப்படும். அதனால் வெளிவருகின்ற நிறமாலையில் 2 வண்ண பகுதிகளுக்கு பதிலாக 2 கருங்கோடுகள் காணப்படும். இது வரி உட்கவர் நிறமாலைக்கு எடுத்துக்காட்டாக சொல்லப்படுகிறது. இப்போ இதை பாருங்க, இந்த படம் ஒரு ஒளிரும் பொருள், அதாவது முழுமையாக கொடுக்கின்ற அலைநீளங்கள் அனைத்தும் குளிர்ந்த பகுதி வழியாக செலுத்தப்பட்டு பிறகு பார்க்கப்படும் போது அதிலே சில நிறங்கள் உட்கவரப்பட்டிருக்கின்றன. இதுதான் உட்கவர் நிறமாலைக்கான விளக்கப்படம். அடுத்ததாக பட்டை உட்கவர் நிறமாலை. பட்டை உட்கவர் நிறமாலையில் ஒரு குறிப்பிட்ட பட்டை நிறமானது உட்கவரப்பட்டிருக்க வேண்டும். அப்போ என்ன பண்ணலாம், வெள்ளை ஒளியை மூலக்கூறு நிலையில் உள்ள உட்கவரும் பொருள், முன்னாடி சொன்னது அணு நிலையில் உள்ள உட்கவரும் பொருள், தற்போது வெள்ளை ஒளியை அல்லது வெள்ளொளி ஒன்றை மூலக்கூறு நிலையில் உள்ள உட்கவரும் பொருளின் வழியாக செலுத்தும் போது அந்த மூலக்கூறுகள் என்ன பண்ணும், அவற்றிற்கு உகந்த அலைநீளங்களை மட்டும் உட்கவர்ந்து கொள்ளும். அதனால நிறமாலையின் பின்னணியில் கரும் பட்டைகள் காணப்படும். இத்தகைய கரும் பட்டையை கொடுப்பதுதான் இந்த பட்டை உட்கவர் நிறமாலை. இதற்கு எடுத்துக்காட்டாக வெள்ளை ஒளியை அயோடின் வாயுத்துகள் வழியே செலுத்திய போது நாம் நிறமாலையை பார்த்தால் அந்த வெள்ளை நிறத்தின் பின்னணியிலே கரும் பட்டைகளானவை காணப்படும். இது அயோடின் மூலக்கூறு அதற்கு தகுந்த அலைநீளத்தை உட்கவர்ந்து கொண்டது என்று பொருள். எனவே இது பட்டை உட்கவர் நிறமாலை ஆகும். அடுத்ததாக நீர்த்த நிலையில் உள்ள இரத்தம் அல்லது கனிம கரிம கரைசல்கள் வழியாக செலுத்தும் போது அந்த மூலக்கூறுகள் அவற்றிற்கு உகந்த அலைநீளத்தை உட்கவர்ந்து கொள்வதால் அவை பட்டை உட்கவர் நிறமாலையை தரும். இதெல்லாம் பட்டை உட்கவர் நிறமாலைக்கு எடுத்துக்காட்டுகள். இறுதியாக இந்த பகுதியிலே பிரானோஃபர் வரிகள். நாம் இவ்வளோ நேரம் சொல்லும்போது தொடர் நிறமாலை என்றால் ஊதாவிலிருந்து சிவப்பு நிறம் வரை அனைத்து நிறங்களும் தொடர்ச்சியாக கிடைக்கும் என்று நாம் சொன்னோம். ஆனால் பிரானோஃபர் என்பவர் அதிகமான பிரிதிறன் கொண்ட தொலைநோக்கிகளையும் நிறமாலையையும் பயன்படுத்தி காணும்போது அந்த சூரிய ஒளியிலே பெறப்பட்ட நிறமாலையிலே கூட மிக 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 நுண்ணிய அளவிலே கருங்கோடுகள் இருப்பதை கண்டறிந்தார். நம்ம பொதுவாக என்ன சொன்னோம், முதல்ல சொல்லும்போது சூரிய நிறமாலை தொடர் நிறமாலையை கொடுக்கிறது, அனைத்து நிறங்களும் தொடர்ச்சியாக வருகின்றது என்று குறிப்பிட்டோம். ஆனால் மிக அதிகமான பிரிதிறன் கொண்ட இந்த பொருள்களை பயன்படுத்தி கருவிகளை பயன்படுத்தி ஆராயும் போது பிரானோஃபர் என்ற அறிவியல் அறிஞர் என்ன கண்டறிந்தார் என்றால், இந்த சூரிய நிறமாலையில் சில நுண்ணிய கருங்கோடுகள் காணப்படுகின்றன என்று கூறினார். எனவே அவரை பெருமைப்படுத்தும் விதமாக அத்தகைய கருமை கோடுகள் பிரானோஃபர் வரிகள் என்று அழைக்கப்படுகின்றன. அதாவது சூரியனிலிருந்து பெறப்பட்ட நிறமாலையை ஆய்வு செய்யும் போது அந்த நிறமாலையிலே பல நுண்ணிய கருங்கோடுகள் காணப்படும். அந்த சூரிய நிறமாலையிலே காணப்படுகின்ற கருமை கோடுகளுக்கு, கருங்கோடுகளுக்கு அல்லது கருமை வரிகளுக்கு பிரானோஃபர் வரிகள் என்று பெயர். இது சிறு வினாவாக அமையும்.
ஃப்ரானோபர் வரிகள் என்றால் என்ன, அவற்றின் பயன்கள் என்ன? இப்போ அந்த ஃப்ரானோபர் வரிகளோட பயன்கள் என்னன்னு பார்க்கலாம். பல்வேறு உட்கவர் பொருள்களின் உட்கவர் நிறமாலைகளை நாம் இந்த ஃப்ரானோபர் வரியோட ஒப்பிட்டு பார்க்கலாம். அதாவது ஒரு உட்கவர் பொருள் இருக்குது, அதற்கென்று சில கருமை வரிகள் இருக்கும். அந்த கருமை வரிகளையும் சூரிய நிறமாலையிலிருந்து பெறப்பட்ட கருமை வரிகளோட அலைநீளத்தை ஒப்பிட்டு பார்க்கும்போது இந்த உட்கவர் பொருளுக்கு தகுந்த அலைநீளம் சூரியனில் இருக்கிறது. அதாவது சூரிய மேற்பரப்பிலே வாயு நிலையில் உள்ள பல்வேறு தனிமங்களை பற்றி கண்டறிவதற்கு இந்த ஃப்ரானோபர் வரிகள் பயன்படுகின்றன. அப்போ சுருங்க சொல்ல போனால் ஃப்ரானோபர் வரிகளை பயன்படுத்தி சூரியனுடைய பரப்பிலே உள்ள தனிமங்கள் என்னென்ன இருக்கிறது என்பதை நம்மால் கண்டறிய முடியும். இதுதான் ஃப்ரானோபர் வரிகளை பற்றிய செய்தி. அதாவது மாணவ செல்வங்களே, நாம் இன்றைய வகுப்பிலே நிறமாலை என்றால் என்ன, அதனுடைய வகைகள் என்ன, பெரும் பிரிவுகளுக்கு அடுத்தது உட்பிரிவுகள் என்ன, அதாவது வெளியீடு நிறமாலை, உட்கவர் நிறமாலை, அதனுடைய உட்பிரிவுகளான தொடர் வெளியீடு நிறமாலை, வரி வெளியீடு நிறமாலை, பட்டை வெளியீடு நிறமாலை என்ற விளக்கத்தையும், அதே போல இங்கு உட்கவர் நிறமாலையிலையும் தொடர் உட்கவர் நிறமாலை, வரி உட்கவர் நிறமாலை மற்றும் பட்டை உட்கவர் நிறமாலைன்னு பார்த்தோம். சிறப்பு பகுதியாக ஃப்ரானோபர் வரிகளையும் நாம் பார்த்தோம். எனவே மாணவ செல்வங்களே, இந்த மின்காந்த அலைகள் என்ற பாடப்பகுதியிலே ஒட்டுமொத்தமாக நாம் மீள்பார்வை செய்வோமே. ஆனால் முதலிலே இந்த மின்காந்த அலைகள் தோன்றுவதற்கான மூலம் என்ன? அதாவது மேக்ஸ்வெல்லின் ஒரு கேள்வி, இயற்கையின் சமச்சீர் பண்பு என்ற அடிப்படையிலே அவர் எழுப்பிய கேள்வியானது இந்த அறிவியலின் தாக்கத்தை மிக அதிகமாக சாதனைகள் படைக்கக்கூடிய சாதனங்களை படைத்த மின்காந்த அலைகளின் உருவாக்கத்திற்கு காரணமாக இருந்தார். உண்மையிலே சொல்ல போனால் சோதனை வழியாக இந்த மின்காந்த அலைகளை உருவாக்கியவர் ஹெர்ட்ஸ். ஆனால் இதற்காக வித்திட்டவர் மேக்ஸ்வெல் என்பவர். அந்த மேக்ஸ்வெல்லுடைய சமன்பாடுகள் இந்த பாடத்தை பொறுத்தவரையிலே மிகவும் முக்கியமான கேள்வியாக கருதப்படுகின்றது. எனவே மாணவ செல்வங்களே, அந்த 4 சமன்பாடுகளையும் நீங்கள் தனியாக எழுதி பார்த்து கொண்டால் அது 2 மதிப்பெண் வினா. அதனையே தனித்தனியாக ஒவ்வொன்றிற்கும் நாம் முன்னே குறிப்பிட்டபடி விளக்கத்தை கூறினீர்களே ஆனால் அது பெருவினா. எனவே இந்த பகுதியானது இந்த பாடப்பகுதியிலே மிக முக்கியமானதாக அமையும். அந்த பாடத்தை படிக்கின்ற மாணவ செல்வங்கள், குறிப்பாக அறிவியல் பிரிவு மாணவ செல்வங்களும் பார்த்தீங்கன்னா கணித வடிவில் வரதெல்லாம் நீங்கள் தவிர்த்திடுவீங்க. ஆனால் இந்த 4 சமன்பாடுகள் நிச்சயமாக இந்த வகுப்பிற்கு பிறகு உங்களுக்கு எளிதாகவே இருக்கும். அதனை ஒரு முறைக்கு 2 முறை எழுதி பார்த்து கொண்டீர்களே ஆனால் மற்ற எந்த பகுதியும் உங்களுக்கு கடினமாக இருக்காது. அதற்கு அடுத்தபடியாக நாம் பார்த்த பகுதியிலே மின்காந்த அலைகளிலே இடப்பெயர்ச்சி மின்னோட்டம் ஆம்பியரின் சுற்று விதியை எவ்வாறு மேக்ஸ்வெல் மாற்றி அமைத்தார் என்பதற்கான விளக்கம். இதிலே அந்த வரிசைப்படி நீங்கள் சொல்ல முடியவில்லை என்றாலும் கூட நீங்கள் எப்படி செய்யலாம் என்றால், அந்த மேக்ஸ்வெல்லின் கருத்து என்ன, ஆம்பியர் சுற்றின் சமன்பாடு, அதனை விளக்குவதற்காக மின்தேக்கி பயன்படுத்தி கடத்து மின்னோட்டம் இடப்பெயர்ச்சி மின்னோட்டத்திற்கான வரையறை, அதற்கான சமன்பாடு, 2 படங்களை நீங்கள் வரைந்து பழகி கொண்டீர்களே ஆனால் இந்த பாடப்பகுதியிலே கடினம் அல்லது சற்று குறைவான வேகத்திலே பயிலக்கூடிய வினாக்கள். மற்ற வினாக்களை பொறுத்தவரையிலே நிச்சயமாக உங்களுக்கே தெரிந்திருக்கும். நிறமாலையின் வகைகள் யாவை? மிகவும் எளிய பகுதி. அதனுடைய 2 பெரும் பிரிவுகள், நிறமாலையுடைய பிரிவுகள் வரி உட்கவர் நிறமாலை போன்ற தனியாக படிக்காம முதல்ல நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னு சொன்னா, நிறமாலைகளுடைய வகைகள் அதனுடைய கருத்து படம் போட்டுட்டீங்கன்னா, ஒன்றை நல்லா படிச்சிட்டிங்கன்னா அதே போல அடுத்ததை நீங்கள் விளக்கி சொல்லலாம், மனப்பாடம் செய்ய வேண்டியதில்லை. உதாரணங்கள் மட்டும் சரியான இடத்திலே நீங்கள் சொல்ல வேண்டும்.
அடுத்தபடியாக நாம் மின்காந்த அலைவரிசை RMICU ex gentleman என்ற நினைவு சுருக்க சமன்பாட்டின்படி ரேடியோ கதிர்கள், மைக்ரோ அலைகள் மற்றும் அகச்சிவப்பு கதிர்கள், கண்ணுறு ஒளி, புற ஊதா கதிர்கள், எக்ஸ் கதிர்கள், காமா கதிர்கள் என்ற வரிசைப்படி நீங்கள் எழுத தெரிந்தால் அது உங்களுக்கு சிறுவினா. ஒவ்வொரு அமைப்பிலும் எவ்வாறு அவை உருவாக்கப்படுகின்றன, அவற்றுடைய பண்புகள் என்ன மற்றும் அவற்றின் பயன்கள் என்ன என்பதை நீங்கள் தனித்தனியாக படித்து கொண்டால் அது அத்தனையும் சிறுவினாக்கள். உண்மையிலே சொல்ல போனால் இதிலே சிறு வினாக்களாக சொல்ல போனால் குறைந்ததாக 4 அல்லது 5 வினாக்கள் மட்டுமே வரும். எனவே மாணவ செல்வங்களே, இடப்பெயர்ச்சி மின்னோட்டம் என்றால் என்ன, கடத்து மின்னோட்டம் என்றால் என்ன, தொடர் நிறமாலை என்றால் என்ன, வரி உட்கவர் நிறமாலை என்றால் என்ன, பிரானோஃபர் வரிகள் என்றால் என்ன, இது போன்று தனித்தனியாக பிரித்து நினைவில் கொள்ளுங்கள். நிச்சயமாக நீங்கள் இப்போது காண்கின்றதையும் இந்த புத்தகத்திலே இருப்பதை படித்தும் பிறகு அதனை ஒரு முறை கேட்டும் நிச்சயமாக தெளிவாக அனைத்து வினாக்களுக்கும் உங்களால் விடையளிக்க முடியும். எனவே இந்த இயற்பியலை பொறுத்தவரையிலே அதிகமான கணக்கீடுகள் இல்லாத, அதிகமாக கணக்கை பயன்படுத்தி மிக அதிகமான படிகளுடைய வினாக்கள் இல்லாத காரணத்தினால் நிச்சயமாக அனைத்து மாணவர்களும் இந்த பாடத்தில் ஒரு கருத்தையும் விடாமல் அனைத்தையும் மீண்டும் மீண்டும் படித்தீர்களே ஆனால் கிட்டத்தட்ட மற்ற பாடங்களுக்கு எத்தனை மதிப்பெண்களில் கேள்விகள் வருகிறதோ அத்தனை மதிப்பெண்களை உடைய கேள்விகள் கண்டிப்பாக இந்த பாடத்திலிருந்து வரப்போகிறது. எனவே நீங்கள் செய்வதெல்லாம் ஒரு முறைக்கு 2 முறை இந்த பாடத்தை நீங்கள் கேட்டதை கொண்டு மீண்டும் உங்களுடைய புத்தகத்தை படித்து குறிப்புகள் எடுத்துக்கொள்ளுங்கள். வரிசைப்படியாக முதலிலே சிறு வினாக்கள், அடுத்தது பண்புகள், அடுத்தது பயன்கள், அடுத்தது முக்கியமான எடுத்துக்காட்டுகள் என்று பிரித்து கொண்டு இந்த பாடத்தை நினைவு கூர்ந்து படியுங்கள். நிச்சயமாக நீங்கள் தேர்விலே அதிக மதிப்பெண் எடுப்பதற்கு இந்த பாடத்திற்கு குறைந்த பயன்பாடு, நீங்கள் படிக்க போகிறது ரொம்ப கம்மியான நேரம், ஆனால் முழு மதிப்பெண் பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது என்பதை கூறிக்கொண்டு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வாழ்த்துக்கள்.